ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரைடே. சர்ச்சில் 11 o'clock சர்வீஸ் அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும் போதே லஞ்சையும் ரெடி பண்ணிட்டேன். என்ன ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது கஞ்சி மாதிரி குடிக்கணும் போல இருந்துச்சு. உளுந்தங்கஞ்சா வச்சோம்னா குட்டீஸும் பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்கிறதுக்காக நம்ம வைக்கிறதும் ஈஸிங்கிறதுனால அதையே சூஸ் பண்ணேன். இன்னைக்கு அதுவும் பெரிய அரிசியில தான் கஞ்சி வைக்க போறேன். 3/4 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு உளுந்து, இது கூட 1/4 ஸ்பூன் வெந்தயத்தையும் உள்ள சேர்த்து நல்லா அலசிட்டு தண்ணி கொதிச்சதும் அலசி வச்சிருக்கிற அரிசி உளுந்தையும் உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். கொதிக்க ஆரம்பிச்சதும் 1/2 ஸ்பூன் சுக்கு பொடியும் கையளவு உரிச்ச பூண்டையும் உள்ள சேர்த்து நல்லா வேக விடுறேன். அரிசியும் உளுந்தும் நல்லா வெந்து கஞ்சும் ரெடியான பிறகு ருசிக்கு எப்ப கொஞ்சம் உப்பையும் துருவின தேங்காவையும் உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா உளுந்த கஞ்சியும் ரெடி. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு பொரிக்கடலை வச்சு துவையல் அரைக்க போறேன். தேங்காய், புளி, பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, மிளகா, பொரிக்கடலை இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து லைட்டா திரிச்சிட்டு தண்ணி சேர்த்து அடிச்சிருதேன். துவையல் ரெடி. கஞ்சினா துவையல் எப்படி டேஸ்டா இருக்குமோ அதே மாதிரி ஊறுகாவும் டேஸ்டா இருக்கும். தோட்டத்துல இருந்து கொண்டு வந்தா மாங்காய் இருந்து ஊறுகாவும் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தோலை நீக்கிட்டு குட்டியா கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நல்லெண்ணெயில கடுகு, வெந்தயம், கருவேப்பிலைய தாளிக்க நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமா காயப்பொடியும் வத்தப்பொடியும் சேர்த்து பொரிய விடுறேன். அது கூடவே கட் பண்ண மாங்காவையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். பாதி பாகம் வெந்த பிறகு கொஞ்சமா உப்பையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா மாங்காய் ஊறுகாய் ரெடி. நெக்ஸ்ட் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட். இந்த ஸ்கூல் டைம்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் புளியன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு லீவுங்கிறதுனால இன்னைக்கு ரெடி பண்றேன். பச்சரிசி மாவுல கொஞ்சமா உப்பும் கொதிக்கிற தண்ணியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன். எல்லா மாவையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தேன். இடியாப்பத்தை வேக வைக்கக்கூடிய இட்லி தட்டுல லைட்டா தேங்காய் விட்டு தொடச்சு வைக்கேன். இப்படி பண்றதுனால இடியாப்பத்தை வேக வச்சு எடுக்கும் போது ஒட்டாம வரும். இப்ப 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்றேன். இடியாப்பத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி பிழியது வர நகைச்சுடுல இருக்கணும் மாவும். இப்ப மாவும் நல்ல சாஃப்டா ரெடி ஆயிருக்கு. இத அப்படியே குழலுக்கு மாத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கிற தட்டுலயும் பிழிஞ்சிருதேன். குட்டீஸ்க்கு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு. வீட்ல இருக்க குட்டீஸ்க்காக சிம்பிளா நம்ம ரெடி பண்ணக்கூடிய மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் கேட்டிருக்கீங்க. அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனுக்குள்ள போனாலே நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். சோ குட்டீஸ்க்காக ஸ்நாக்ஸ் பண்றதா இருந்தா ஈஸியாவும் இருக்கணும், ஹெல்த்தியாவும் இருக்கணும், அதே டைம்ல குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்லயும் இருக்கணும். அதுக்காக ஸ்பெஷலா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்றேன். அதுவும் லாங் வீடியோவா ஷேர் பண்ணலான் இருக்கேன். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேக வச்ச இடியாப்பமும் இங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு துருவன தேங்காவும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடவும் கொடுத்துட்டேன். இடியாப்பத்துக்கு மிக்ஸ் பண்ண மாவுல கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சமா உப்பு, கட் பண்ண தேங்காவையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பிடி கொழுக்கட்டையா பிடிச்சு அதையும் ஆவில வேக வச்சு எடுத்துருதேன். அந்த சுள்ளுன்னு இருக்க உப்பு, துண்டு துண்டா இருக்க தேங்காவும் கொழுக்கட்டையை சாப்பிட இன்னும் டேஸ்டா இருக்கும். சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கு 4 மணி ஆயிரும். வந்ததும் ஒரு கப் டீயோட இந்த கொழுக்கட்டையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சோ ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு கொழுக்கட்டையும் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், லஞ்சுன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆயிட்டேன். இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.